கார்த்திகையிலேருந்து கலைஞர் வர முடியல. அப்போ உடம்பு சரியில்லாம் போய் அவன் போயிட்டார். இந்த அம்மா வந்து வரேன் கோயம்புத்தூர் கல்யாணம் பண்ணிட்டோம். அடையாள பார்க்குற இடம் என்ன சொன்னால் கோயம்புத்தூர் அரேஞ்ச் பண்ணி கொடிச்சேரியில் முடிச்சு ரிசப்ஷன் மட்டும் நீங்கள் லீவ் முடியும் பண்ணி அம்மா சொன்னால் என்ன கண்டிப்பாக வரேன்ட்டாங்க. அன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா சாயங்காலம் 5 மணிக்கு வர உடனே இப்போ போலீஸ் வந்து துப்புரவு நாயெல்லாம் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்குது. இந்த அம்மா வந்து வேறொரு கூட்டணி கட்சி, அது யார் பேர் சொல்லக்கூடாது, கூட்டணி கட்சி தலைவருடைய பேத்தி கல்யாணம். கல்யாணத்துக்கு அம்பத்தூர் நேராக அங்கே போய்டுவோம்ப்பா. அங்கே போயிட்டு ஒரு 6 மணிக்கு அங்கே போயிட்டு 7 மணிக்கு கார்த்தி ரிசப்ஷனுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிளான் பண்ணிட்டு ஒரு நேரத்துக்கு ரஃபாக செட்டப் ஆகிட்டு வண்டி இருந்து வேதாளத்தில் வண்டி எடுக்கிறாங்க. மேலே பஸ் பேப்பர் ஆட்சி நேரம் காட்சி மாணவலி பார்த்தாங்க அபவுட்டுன்ட்டாங்க. என்ன அப்படின்னா கார் திருப்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ எங்கள் கல்யாணத்துக்கு வரலாம்னா வீட்டுக்கு எங்களுக்கு ஏன் இல்லைன்னா கூத்தாடி கல்யாணம் கூட போயிட்டான்னு பிரச்சனை வந்து சொல்லிட்டு அது கட்டு இதுவும் கட்டு ரெண்டுமே போச்சு. அப்போ 7 மணிக்கு தகவல் வருது மேடம் வரலினா என்னப்பா ஆச்சுன்னு விட்டாச்சு. செக்யூரிட்டிலாம் வந்து பார்த்துட்டு எல்லாம் பாட்டு நாயகியை வந்து செக் பண்ணி போது வரல 8-9 மணிக்கு சாரி வரலைங்கிட்டானுங்க. அப்போ மறுநாள் காலையில் ஒரு 10 மணிக்கு ஃபோன் வருது, சார் மேடம் உங்கள் வீட்டுக்கு வராங்கண்ணா. சார் அது சின்ன வீடு சார், கிருஷ்ணா தெருவில் வந்து ஒரு லாரியே வர முடியாது, சின்ன தெரு அங்கெல்லாம் வேண்டாங்க, நான் பொண்ணு மாப்பிள்ளை கூப்பிட்டு கோட்டைக்கு வரேண்ணா. இல்லை உங்கள் மேடம் கிட்ட நாங்கள் பேச முடியுமா சார், ராமலிங்க ஆஃபீஸரு நம்ம ஹீரோயின் ஆச்சு எனக்கு இல்லை சார் நாங்கள் வரண்டு வந்து அந்த சின்ன வீடு அந்த கார் எப்படி திருப்பலாம், எந்த இடத்துல டேர்ன் பண்ண முடியும், எந்த இடத்துல இறங்கணும், நாங்கள்லாம் எங்கே வந்து நிற்கணும், அந்த அம்மா மீட் பண்ணுற ரூம் கூட ஏதாவது தப்பாக இருக்குதா இதை செக்அப் பண்ணி போயிட்டாங்க. கரெக்டாக 5 மணிக்கு வந்தாங்க. உள்ளே வந்து இறங்கினோடனே என் ஒய்ஃபு ஜோதியாக கொண்டு போய் பொக்கே கொடுத்தாங்க. பொக்கே பார்த்த உடனே சாரிம்மா நேற்று வர முடியுமா, என்ன தேவை, என் வீட்டுக்காரிக்கிட்ட ஒரு முதலமைச்சர் சாரிம்மா நேற்று வர முடியல அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய மனசு. அது மாதிரி எல்லாம் என்னென்னா நாம் அந்த எல்லை தாண்டி போகல.